3 years, 1 month, 8 days. எஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேனலில் நான் கடைசி வீடியோ போட்டேன். அண்ட் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஏன் இப்போ வீடியோ திரும்ப அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வேண்டாம். அண்ட் இது வந்துட்டு கிறிஸ்மஸ் மந்த், லைக் டிசம்பர். அதை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வை, பட் எனக்கு கிறிஸ்மஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒய் நாட் கிவ் அ கம் பேக் இன் கிறிஸ்மஸ் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஃபார் த பீப்புள், நியூ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் பேச போகிறேன். உங்களுக்கு கண்டென்ட்டுக்காக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு டைம் ஸ்டாம்ப் கொடுக்குறேன். இந்த டைமில் போயிட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோமே. இந்த 3 இயர்ஸில் so many ups and downs, நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு. வாவ், 3 years, 1 month, 8 days, 3 வருஷம். அன்பிலீவபிள். யா. அண்ட் நான் ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு நான் இருக்கிற இடத்துல, லைக் திஸ் இஸ் அ டெம்பரரி பிளேஸ். நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வந்துட்டு இன்னொரு இடத்துல போய் தான் தங்கியிருக்கேன். அண்ட் அங்கேயும் 2-3 தடவை வந்துட்டு நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன். பட் ஒரு சின்ன கிளிப்பு போடுறேன் பாருங்கள். லைக் நான் நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணணும். ரெகுலர் வீடியோஸ் வருமானா ஐ டோன்ட் நோ, மேபி. எனக்கு இது பிடிக்கும். ஸோ அதனால் சாகிற வரைக்கும் நான் அதை பண்ணுவேன். டசன்ட் மேட்டர் 3 years or 5 years, பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நான் அதை. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்டர்நெட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது. லைக் லாட் ஆஃப் வீடியோஸ், நிறைய ஜான்ரா, குக்கிங், கேமிங், ASMR, எல்லாத்துக்குமே so many வீடியோஸ், vlogging. அதில் ஒரு முக்கியமான பார்ட், இன்டர்நெட்டோடைய பார்ட். சில வீடியோஸ் வந்துட்டு இந்த பேய்களாக உண்மை, பேய்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிற சில வீடியோஸ்லாம் இருக்குது. எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது மோஸ்ட்லி. பட் சில வீடியோஸ்லாம் வந்துட்டு கன்வின்சிங்காக இருக்குது, சில வீடியோஸ் பயமாக இருக்குது. வீடியோவில் வந்துட்டு நம்ம டீகோட் பண்ண போகிறது கிடையாது. இந்த வீடியோ வந்துட்டு உண்மையாக இருக்கலாம், மேபி இந்த வீடியோ நல்லா இருக்கு, பட் ஜஸ்ட் ஹாரர் வீடியோஸ் ஆன் இன்டர்நெட். இதுக்கு ஒரு எடுத்து நான் தேடி கண்டுபிடிச்சி அதை பார்த்து எனக்கு வந்துட்டு அது பர்சனலாக கொஞ்சம் பயமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சிலது கன்வின்சிங்காக இருந்தது. அந்த மாதிரி சில வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு எனக்கு லைக் சொன்னாலே வந்துட்டு என் மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வருது லைக் கம்ஃபர்டபுளாக, கோசியாக, மேலே பிளாங்கெட்ஸ் எல்லாம் போத்திட்டு. யா, லெட்ஸ் செலிப்ரேட் கிறிஸ்மஸ் ஸ்பூக்கியா. வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்டர்நெட்டில் இருக்க எல்லா ஹாரர் வீடியோஸை நீங்கள் வந்துட்டு அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த உங்களால் க்ளீனாக நோட்டீஸ் பண்ண முடியும். ஜாப்பனீஸ் ஹாரர் வீடியோஸ் எப்போவுமே அது ரொம்ப பயமாக இருக்கும். ஆல்வேஸ் நான் ஜாப்பனீஸ் வீடியோ பார்த்து அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் உண்மையாக தெரியாது, அது உண்மைன்னா நம்ம சொல்ல முடியாது. பட் ஜாப்பனீஸ் ஹாரர் வீடியோஸ்னால் இட் வில் கெட் மீ, ரொம்ப பயமாக இருக்கும் அது. அது மாதிரி ஜாப்பனீஸ் ஹாரர் வீடியோ தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒருத்தர் வந்து ஒரு காட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறார். எக்ஸ்ப்ளோரிங் இன் த சென்ஸ், சுற்றி அந்த காட்டில் என்னென்ன இருக்குது எல்லா விஷயங்களையும் பார்க்கலான்னு போகிறார். அப்படி போகிற வழியில் அவர் ஒரு பஸ்ஸை பார்க்குறாரு, ஒரு அபேண்டன் பஸ். அபேண்டன்க்கு மீனிங் என்னென்னா லைக் யூஸ் பண்ணப்படாமல் ஓரமாக தூக்கி போடப்பட்ட ஒரு பஸ்ஸை வந்துட்டு பார்க்குறாரு. அந்த பஸ் நல்லா துருப்பிடிச்சி போய் லைக் பார்க்கவே ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த பஸ்ஸில் கேமரா கிட்ட கொண்டு போகும்போது அந்த பஸ்ஸோட ஜன்னலில் என்ன இருந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். அந்த ஜன்னல் ஓரமாக ஒரு கேமரா கொண்டு போகும்போது நம்மளால் கிளியராக ஒரு பொண்ணுடைய ஃபேஸை பார்க்க முடியுது. பட் கேமரா அந்த பக்கம் கொண்டு போன உடனே இட் வேனிஷ்ட், மறைஞ்சு போயிடுச்சு. இது உண்மையான என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ. நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது உண்மையாக இல்லையான்னு. என்ன கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இது உண்மை கிடையாது. பட் அது பயமாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மை, நான் இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் சொல்ல போகிறது கிடையாது. எனக்கு பயமாக இருக்குது, இது கன்வின்சிங்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆன சில வீடியோஸ் தான் நான் போட்டிருந்தேன். யா, நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற வீடியோ இதுவும் வந்துட்டு ஒரு ஜாப்பனீஸ் வீடியோ தான். இதில் இதே மாதிரி சேம் ஒரு எக்ஸ்ப்ளோரர். இது ரெண்டுத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் வீடியோக்கும் இதுக்கும் வந்துட்டு எனக்கு சோர்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு கிடைக்கல. பட் செகண்ட் வீடியோவில்
என்ன பண்ணுறாருன்னா, சேம் ஒரு ஜாப்பனீஸ் எக்ஸ்ப்ளோரர் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்க போகிறாரு. காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சிமெட்டரிக்கு தமிழில் கல்லறை, நோ, மயானம், எஸ், ஒரு மயானத்துக்கு போகிறாரு. அந்த மயானத்தில் லைக் இவர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் பைப்ஸ் இருக்குது. பைப்னால் இந்த நீங்கள் டோரிமான் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவங்க எல்லாம் மேலே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களே, அந்த பைப் இருந்துச்சு. அந்த பைப்பு கிட்ட அவர் கேமரா கொண்டு போகும்போது என்ன இருந்துச்சுன்னு நீங்கள் பாருங்கள். அவர் அந்த கேமராவை அந்த பைப் கிட்ட கொண்டு போகும்போது, ஐ மீன் அந்த பைப்புக்குள்ளே அந்த இருட்டாக இருக்கிற இடத்துல கொண்டு போகும்போது உள்ளே யாரோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அகைன் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துக்கு ஓடி வர்றாரு. ஓடி வந்துட்டு செக் பண்ணும்போது அந்த இடத்துல யாருமே கிடையாது. கார்லோஸ் காய் 135 அப்படின்ற ஒரு யூடியூபர் சில்வியா லீக்கன்ஸோடைய வீடு வழியாக போயிருக்காரு. உங்களுக்கு சில்வியா லீக்கன்ஸ் யாருன்னு தெரிய வாய்ப்பு இல்லை. அது அவங்களுடைய டாப்பிக்கை அவங்கள பற்றி பேச விருப்பமும் கிடையாது. பிகாஸ் ரொம்ப மோசமான கேஸ் அது. இஃப் யூ வாண்ட் டு ரீட் அபவுட் இட், நான் உங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் அவங்கள பற்றி படித்து தெரிஞ்சுக்கோங்க. ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் அ வார்னிங். அந்த கேஸ் பற்றி நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனசை வந்துட்டு திடப்படுத்திட்டு போய் படிங்க. பிகாஸ் அது ரொம்ப வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ சில்வியா லீக்கன்ஸ் அவங்களுடைய வீட்டு வழியாக கார்லோஸ் காய் 135 அப்படின்ற ஒரு யூடியூபர் கிராஸ் பண்ணி போகிறார். போகிற வழியில் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் எங்கன்னா, This is freaky as hell. I know, go to food. அந்த ஜன்னல் சைடில் யாரோ இருந்த மாதிரி தெரியுது. செகண்ட், அவர் வீட்டுடைய பின்னாடி சைடில் அவர் பார்த்தார்ல, வீட்டுடைய ஃப்ரண்ட் சைடில் போகும்போது ஃப்ரண்ட் சைடில் இருக்க ஜன்னலில் ஒரு சின்ன மூமெண்ட் தெரியுது. நோட்டீஸ் பண்ணுங்கள். Does that top work? This church. What was the basement like? Where this? Now, இந்த ரெண்டு என்கவுண்டரோட இந்த வீடியோ முடியலை. இவர் அந்த வீடியோவில் வீட்டுடைய அந்த சைடுக்கு போய் சில்வியா லீக்கன்ஸ் பற்றி நான் ஒரு சின்னதாக ஒரு லைக் ஷார்ட்டாக முடிக்கிறேன். நான் அவங்கள பற்றி நான் என்ன கேஸுன்றதை, ஆக்சுவலாக அவங்களுடைய கேர்டேக்கர் பேஸ்மெண்ட்டில் வச்சு டார்ச்சர் பண்ணாங்க. இவ்வளோ தான், நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ அந்த பேஸ்மெண்ட்டில் எந்த இடத்துல சில்வியா லீக்கன்ஸை டார்ச்சர் பண்ணாங்களோ அந்த பேஸ்மெண்ட் இருக்க சைடுக்கு கார்லோஸ் காய் 135 போயிருக்காரு. கேமரா எடுத்துகிட்டு போய் காமிச்சிருக்காரு. Dude, come here. This is fucking freaky. As you can see, this is what the basement looked like. That's fucked. Oh, hell no. This picture is serious, too. Dude, I ain't fucking. There's a picture of the stairs. I think that's fucking. இவர் அந்த பேஸ்மெண்ட்டை ஜூம் பண்ணும்போது கிளியராக ஆடியோ கேட்குது. எந்த மாதிரினா சப்டைட்டில்ஸில் போடுற, நீங்களே பாருங்கள். Dude, I ain't fucking. There's a picture of the stairs. I think that's fucking. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ வந்துட்டு இட்ஸ் பிரிட்டி கன்வின்சிங். இதை நம்புகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த வீடியோவுக்கு நான் பயந்தனான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட இல்லை. இந்த வீடியோ என்னை ரொம்ப 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 சோகமாக தான் ஆக்குதே தவிர என்னை பயன்படுத்தலை. ஆர்ஐபி சில்வியா, ரெஸ்ட் இன் பீஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ, அதுவும் லாஸ்ட் வீடியோ, இது வந்துட்டு டிக்டாக்லேருந்து எடுக்கப்பட்ட வீடியோ. டிக்டாக்ல ஒரு யூசர் நார்மலாக படுத்துக்கிட்டு அவர் பாட்டு வைப் பண்ணி பாட்டு கேட்டுட்ருக்கார்.
பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி இருக்க ஒரு ஷெல்ஃபாக இருக்க போர்ட் எனக்கு தெரியல, ஒரு ஷெல்ஃபில் இருந்து பின்னாடி ஒரு ஓட்டையில் என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. அகைன் இந்த வீடியோ எனக்கு உண்மையாக போயான்னு தெரியல, பட் லைட்டாக எனக்கு இல்லை என்ன ஆகுதுன்னா, ஃபாலோ அப் வீடியோவில், அதாவது இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ஒரு வீடியோ போடுறாரு. இன்டர்நெட்டில் ஆப்வியஸ்லி எல்லாருமே உங்களை மாதிரி என்ன மாதிரி அது ஃபேக்கு, உண்மை இல்லை, பொய்ன்னு தான் சொல்லுவோம். அவர் போட்ட ஃபாலோ அப் வீடியோவில் அந்த ஷெல்ஃபுக்கும் செவத்துக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் காட்டுறாரு. ஆப்வியஸாக அதுக்குள்ளே ஒரு மூஞ்சி ஃபிட் ஆக வாய்ப்பில்லை, ஒரு மூஞ்சில் ஒரு கை ஃபிட் ஆகவே வாய்ப்பில்லை. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, உங்களுடைய தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேவையான லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேய் வீடியோஸ் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட் இது ஒரு ரேண்டம் வீடியோ, ரேண்டம் ஸ்கேரியாக இருக்காது சில பேருக்கு வீடியோ, அவ்வளோதான். தட்ஸ் இட். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்துட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், பார்க்குறேன். பாய் பாய், டேக் கேர் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ்.